புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மேகதாது அணை எந்த ரூபத்திலும் எப்பொழுதும் கட்டப்படுவதற்கு அனுமதி அளித்துவிடக் கூடாது என வலியுறுத்தியும் தமிழகத்தினுடைய காவிரி நீர் உரிமையை உபரி நீர் உரிமையாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தியும் மாஞ்சோலை உள்ளிட்ட மேகமலை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு மலைப்பகுதிகளிலே பல நூறாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழகத்தினுடைய மலையக மக்களுடைய வாழ்வுரிமையை 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கேயே நிலமளித்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நடைபெறுகின்ற தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்களை அழகு தமிழில் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் ஒரு மிக குறுகிய காலத்தில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி இதற்கான புள்ளி போடப்பட்டது. வெறும் 15 தினங்களில் இப்படியெல்லாம் தமிழக மக்களை சாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு ஒருங்கிணைக்க முடியுமா என்று பல்வேறு தரப்பினரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கடந்த 1ஆம் தேதி அன்று அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு மீண்டும் 6 தினங்களில் இன்று மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள், அதேபோல கொங்கு தமிழில் நம்முடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்து இன்று நடைபெறுகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கூட்டத்தை மிக வெற்றிகரமாக அமைப்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக செயல்படாமல் இருக்கக்கூடிய தமிழக அரசை செயல்படுவதற்கு இது வெறும் ஆர்ப்பாட்ட கூட்டமல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி என்பதை தனது பேச்சிலேயும் செயலேயும் எடுத்திருக்கக்கூடிய கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் தனியரசு அவர்களுக்கும், அதேபோன்று கடந்த சில ஆண்டுகளே நெருக்கமாக இருந்தாலும் கூட தன்னுடைய நெஞ்சத்திலே உண்மையான பாசத்தையும் பற்றியும் வைத்திருக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சி அவர்களுக்கும், அதேபோல இந்த கூட்டம் சிறப்புற அமைவதற்கு உற்ற துணையாக தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்திலே பற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாலும் கூட தமிழகத்திலேயும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஸ்வகர்ம மக்களை ஒருங்கிணைந்து அவர்களுக்கு குரலாக விளங்கிக் கொண்டிருக்கூடிய பாபுஜி அவர்களுக்கும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குரலாக நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயராமன் அவர்களுக்கும், அதேபோல மக்கள் தேசம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்த் பேசி சென்றிருக்கக்கூடிய நித்யானந்தன் அவர்களுக்கும் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள்
அதேபோல தமிழர் தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் பழ கருப்பையா அவர்கள், ஐஜேகே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கே சண்முகம் அவர்கள், தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள், தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய தலைவர் கோசி மணி அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இப்ராஹிம் அவர்கள், பறையர் பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் வியனரசு அவர்கள், வைகை விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் பாக்கியநாதன் அவர்கள், கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள், இந்திய அத்வாலே கட்சியினுடைய பிரிவு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய செயல் வீரர் ஜெகதீசன் அவர்கள், அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் SA மகேஷ் அவர்கள், அதே மாநில தமிழ்நாடு நாடார் பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர் புலல் தர்மராஜ் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள், சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் AK அம்பேத்கர் தாசன் நிறுவன தலைவர் அவர்கள், பேரறிவாளனுடைய அன்பு தாயார் அற்புதமா அம்மா அவர்கள் மற்றும் திரு பேராயர் இயேசுதாஸ் கட்சியினுடைய சிறுபான்மை மக்கள் கட்சியின் தலைவர் இயேசுதார் அவர்கள் மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்கள், நான் பெயர் குறிப்பிட முடியாவிட்டாலும் கூட இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்கள், அனைத்து கட்சியிலே இருந்தும் வருகை புரிந்து இது இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் என்பதை நிலைநாட்டி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், மழை வருகிறது, மிரட்டுகிறது, போய்விடுகிறது, இயற்கையும் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. அந்த வகையிலே 3 மணிக்கு தொடங்கி இப்பொழுது 6:30 மணி ஆகிறது. இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் மட்டும்தான். நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ சாதாரணமாக ஒரு அரசியல் ஆர்ப்பாட்டம் அல்ல. அது தமிழகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய 7 கோடி தமிழர்களையும் ஒரே புள்ளியில் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்று 28 அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்று அதைவிட அதிகமான அரசியல் கட்சிகள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய நோக்கம், நாங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று அக்காடு ஹோட்டலிலே ஆலோசனை கூட்டம் நடத்திய போது ஒரே ஒரு நோக்கமாகத்தான் இருந்தது. என்ன நோக்கமாக இருந்தது? தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய, ஏறக்குறைய பல 100 ஆண்டு காலமாக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய குறுக்கே ஏற்கனவே கர்நாடக அரசு ஹேமாவதி அணையை கட்டிக்கொண்டது, ஹாரங்கி அணையை கட்டிக்கொண்டார்கள், கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்டிக்கொண்டார்கள், கமினி அணையை கட்டிக்கொண்டார்கள். மேகதாது இடத்திலேயும் ஒரு அணையை கட்ட அனுமதித்து விட்டால் தமிழகத்திற்கு உபரி நீர் கூட வந்து சேர. அன்றைய காலகட்டங்களில் இதுபோன்று தமிழர்கள் எழுச்சி பெறவில்லை. தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் 1981 காலகட்டங்களில் நாங்கள்லாம் திராவிடர் கழகத்திலே பயணித்த போது அப்பொழுதெல்லாம் அதிகமாக பேசிய பேச்சுக்களே கர்நாடகம் ஹேமாவதி அணையை கட்டியது, கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்டியது, தமிழகத்தினுடைய உரிமையை பறிக்கப்பட்டதைத்தான் பேசியிருக்கிறோம். எனவே ஆனால் அப்பொழுது பேசினமே தவிர தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து வரவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் குறுவை கூட சாகுபடி செய்ய முடியவில்லை. ஜூன் மாதம் 1ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்க வேண்டிய காவிரி திறக்கப்படவில்லை. அங்கே ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பிலே செய்ய வேண்டிய நெற்சாகுபடி நடைபெறவில்லை. இப்பொழுது உபரி நீர் வந்த பிறகு திறந்து விடுகிறார்கள். காவிரி நீர் மேலாண்மை அமைக்கப்பட்டு மே மாதம் வறட்சியான காலகட்டங்களில் 9.2 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று சொன்ன பிறகும், ஜூன் மாதம் 12 TMC திறக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும், ஜூலை மாதத்தில்
24 டிஎம்சி திறக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தத்தில் மே, ஜூன், ஜூலை மாதங்களிலே 40 டிஎம்சி தண்ணி தமக்கு வந்து சேர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட கர்நாடகம் அதற்கு இசைந்த பாடில்லை. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் என்ன செய்திருக்கணும்? ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரவில்லை என்று சொன்னவுடனேயே நீங்க அதற்கு நான் அடுத்த கட்டத்தை பணியை செய்திருக்க வேண்டாமா? நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டாமா? நீங்கள் காவிரி நதிநீர் மேலாணையத்தை அணுகியிருக்க வேண்டாமா? எதுவுமே செய்யலையே. தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை சொன்னாரு. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு 5 பிரஸ் மீட்ல சொன்னேன். வேல்முருகன் சொன்னாரு, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, சொன்னார். தமிழ்நாட்டுக்குரிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அனைத்தும், இன்னும் சொல்ல போனால் கூட அவர்களுடைய ஆட்சியிலே பங்கு பெற்றக்கூடிய கட்சிகள் கூட அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை சட்டமன்றத்துக்கு வெளியே, அதான் மிக முக்கியமானது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் தான் உங்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி விட்டுமே என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அதே விதியை நம் கர்நாடகத்துக்கு பொருத்தி பார்த்தால், அங்கே எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை சிவகுமார் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் எதிர்கட்சி ஆகக்கூடிய பிஜேபியை சேர்த்து அங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாரு. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் நாங்கள் காவிரியிலே எங்களுக்கு எந்த விதமான கட்சி மாறுபாடுகள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. எல்லோரும் கட்சியை அரசியலில் தூக்கி இருந்து விட்டு ஒரு புள்ளியிலே இணைந்திருப்போம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டை நீங்க எடுங்க. இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உங்களுடைய தலைமையில நீங்கள் தான் கூட்ட வேண்டும். தலைமைச் செயலகத்தில் ஒரு அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது கர்நாடகத்துக்கு போகும், இந்திய அரசுக்கு போகும். ஏன் இந்திய அரசுக்கு போகணும்? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நீங்கள் எல்லாம் செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். மத்திய அரசினுடைய இணையமைச்சர் இருக்கக்கூடிய ரேவண்ணா என்பவர் சட்டமன்றத்தை, நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். லோயர் ஐபெரியன் ஸ்டேட், கீழ்மடை மாநிலங்களை உடைய ஒப்புதல், அணை கட்டுவதற்கு ஒப்புதல் பெற தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? அப்படி என்று சொன்னால் மத்திய அரசினுடைய பார்வை மேகதாது அணை கட்டுவதற்கு அவர் 2 நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அடுத்த நாள் இன்னொரு சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்திற்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறதா இல்லையா? அந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டும். அதே போலதான் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒன்றை முன்மொழிகிறீர்கள். உடனடியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறது. அதாவது இன்னொரு நதிநீர் மேலாண்மை வாரியம் மேகதாது அணை கட்டுவதற்கு இன்னொரு ஆணையத்தை புதுப்பிக்க இன்னொரு ஆணையம், புது ஆணையம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடாது, அது திருத்தம் கூடாது என்று சொல்லுகிறார். அப்படி சட்டமன்றத்துக்குள்ள ஒன்னா இல்லையா? எப்படி ஒரே தீர்மானமாக மத்திய அரசுக்கு போக முடியும்? அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிற்குரிய படுகைப்பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய விவசாயியுடைய கருத்து என்ன, அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த கருத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒரே வரியிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. தமிழக மக்களை நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்று திரட்டுவதற்காக தமிழகத்தில் சட்டமன்றத்துக்கு வெளியே தமிழகத்தினுடைய செயலகத்தில் ஒரு அனைத்து அரசியல் கட்சியுடைய கூட்டத்தை கூட்டுங்கள் என்பதுதான் அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கமும் அதுதான். இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதுதான். எனவே அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுவதற்கு தயங்குகிறார் என்று சொன்னால் நீங்க ஏதோ உங்களுக்கு அச்சம் வருகிறது என்று பொருள். நீங்கள் எதை கொண்டோ பயப்படுகிறீர்கள் என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. நீங்கள் எதற்காகவோ தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர் மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் அதிகமாக பேசாமல் இருக்கிறாம். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டுமல்ல, உண்மையான எதிர்கட்சி இங்கே மக்கள் மன்றம் இங்கேதான் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். இதை கர்நாடகத்துக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இனிமேல் மேகதாது அணை பூச்சாண்டி காட்ட முடியாது, காட்டக்கூடாது.
இனி அதுக்கு ஒரு முடிவு கட்ட என்னை பொறுத்த மட்டிலும் நான் பல விஷயங்களை யோசிப்பேன். ஒரு விஷயத்தை எடுத்து விட்டால் அது தீர்வு காணாமல் நிச்சயமாக விடணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறோம் கர்நாடகத்துக்கு? நீங்க மேகதாது அணைக்கு இனிமேல் ஒரு செங்கல் வச்சீங்கன்னா 1,00,000 பேரோட படை திரட்டிட்டு எங்களுடைய படை வரும். தமிழ்நாட்டினுடைய எல்லையை கடப்போம். இனிமேல் மேகதாதை கை விட்டுருங்க, அதோடு விட்டுருங்க, மறந்துருங்க. சிவகுமார் வாய் திறந்து பேசக்கூடாது. அப்ப தமிழர்கள் எல்லாம் நாங்கள் இது நாள் வரையிலும் எப்படி வேண்டும் இருந்திருக்கலாம். இதை சொல்லுவதற்காக, இதை முதலமைச்சர் சொல்லுவதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் காவிரி பிரச்சனையிலே உணர்வோடு ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்ற கருத்து மத்திய அரசுக்கும் போகணும். மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? ஏற்கனவே காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் தீர்க்கமாக தீர்ப்பு சொல்லிவிட்டது. தமிழகத்தினுடைய ஒப்புதல் இன்றி கர்நாடகத்தில் இன்னும் ஒரு அணை கூட கட்டக்கூடாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு ஏன் 2 நிலைப்பாட்டை எடுக்கிறது? நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக அறிவிப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எனவே இன்று நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், அது கர்நாடகத்தில் எந்த நாகராஜாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆயிரக்கணக்கான நாகராஜர்கள், லட்சக்கணக்கான நாகராஜர்கள் தமிழகத்தில் இருக்கிறோம், இருப்போம். அதனால இனிமேல் கர்நாடகம் அங்கே மேகதாது அணையை பற்றி பேசக்கூடாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசும் தெளிவுபடுத்தணும். 2 தான் எங்களுடைய பிரச்சனை. இதை நாங்கள் மக்கள் போராடுறது மூலமாக சொல்லுகிறோம். இப்ப விட்டுரும் நினைக்கிறீங்களா? இல்ல, நாளைக்கு நாங்க 11 மணிக்கு எல்லாருமே மீண்டும் கூடுறோம், தலைவர்கள் எல்லாம். தமிழ்நாடு இந்தியாவில் இனிமேல் கர்நாடகத்தில் மேகதாது அணையோ வேறு எந்த ஒரு தடுப்பணையோ கட்ட முடியாது, கட்ட போவதில்லை. கட்டுவதற்கு நாங்கள் எந்த விதமான ஆய்வறிக்கை கூட அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தாலே உச்ச நீதிமன்றம் அதை தூக்கி போடணும். எப்ப போடுவாங்க? தமிழ்நாடெல்லாம் ஒன்று பெற்றிருந்தா தான் போவாங்க. அதுக்காகத்தான் நாங்கள் எல்லா அனைத்து அரசியல் கட்சிகள் கூப்பிட்டோம். திமுகவுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு மீண்டும் சரி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க வரல, இங்க நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு மீண்டும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உதவியாளர் தினேஷுக்கு நேரடியாக பேசி குடித்து கொடுத்தோம். ஏன் உங்களோட சார்பாக 2 பேர் வரதுக்கு என்ன கஷ்டம்? நீங்க போராடுற போது, நீங்கள் கைது பண்ற போது நாங்கெல்லாம் தமிழக உணர்வு நீங்க காவிரி பிரச்சனை போறீங்க, நாங்க உணர்வு பேசலையா? எங்களுடைய ரத்தம் கொதிக்கலையா? ஏன் அதிமுக சார்பா 2 பேர் கரைஞ்ச ஒரு 500 பேர் அனுப்பிச்சா இந்த மெசேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுமே, கர்நாடகத்துக்கு போய் சேருமே, ஏன் தயங்குறீங்க? ஒரு சாதாரண பிரச்சனை போட்டோ இல்லைங்கிறதுக்காக பிஜேபி கட்சி வெளியே போலாமா? இதெல்லாம் இந்த வேறுபாடுகளை எல்லாம் நம்ம காமிக்க கூடாதுங்க. இது என்னுடைய வீட்டு பிரச்சனையோ, அவருடைய வீட்டு பிரச்சனையோ, அவருடைய தோட்டத்து பிரச்சனையோ, அவருடைய தோட்டத்து பிரச்சனையோ கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனையை விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால், கர்நாடகத்தில் மேகதாது அணை வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் விதித்திருக்கக்கூடிய அல்லது மே மாசம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலும் எவ்வளவு தண்ணீர் வரணும் அப்படிங்கறத அது பேப்பர் தான் எழுதி வச்சுக்கணுமே தவிர அது நடைபெற வராது. அதனால எல்லோரும் தமிழகத்தில் எல்லாரும் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருப்பீர்கள், யூடியூப்ல இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. அனைத்து இளைஞர்களும் திரையை மாயைகளுக்கு இலக்காகாமல் தமிழருடைய வாழ்வுரிமை, இது ஏதோ தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயிகளுடைய வாழ்வுரிமை பார்க்காதீங்க. நாம சாப்பிடக்கூடிய உணவு அரிசி அங்கே விளைவிக்கூடிய அதுதான் அதை நாம் சாப்பிட்றோம். அதனால அங்க ஒரு பாதிப்பு வந்தால் ஏறக்குறைய 13 மாவட்டத்துக்கு குடிநீர் பிரச்சனை வந்துடும். இப்பொழுதே டெல்டா மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைக்கு மக்கள் வீதிக்கு போராடுகிறார்கள். கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை, விவசாய தொழிலாளர்கள் இடம்பெயர்கிறார்கள். இந்த அவநிலையெல்லாம் சேர்ந்துடும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மீண்டும் வைக்கிறேன், நீங்க விரைவில் கௌரவம் பார்க்காம நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க. அதனால மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. நேரம் ஒரு 100-200 பேர் தனி விமானத்தில் கூட்டிட்டு போங்க. பாரத பிரதமர் எல்லாரும் சந்திப்போம், வலியுறுத்துவோம். மத்திய அரசு எந்த சூழ்நிலையும் இனிமேல் மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசுடைய எந்த துறை, அது வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழல் துறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு அனுமதி அளிப்பதற்கு இனிமேல் மத்திய அரசு, அது எந்த மத்திய அரசு வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற அரசு போய் வேற அரசு எந்த வந்தாலும் சரி, அது நிரந்தரமாக ஒரு சட்ட ரீதியாக தீர்வு காணணும். அதை வலியுறுத்துவோம். அதனால நீங்க மீண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக, நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல இனிமேல் ஒவ்வொரு முறையும் உபரி நீர் தான் தமிழ்நாட்டுக்கு வரும்னா எந்த நியாயத்தில் நியாயம்? அதனால காவிரிக்கு உண்டான காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தினுடைய
சார்பாக சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த நீர் ஜனவரி முதல் டிசம்பர் வரக்கூடிய அந்த தண்ணீரை திறந்துவிடக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் கர்நாடகத்திடம் ஒப்படைக்கூடாது. அது சுதந்திரமான ஒரு அமைப்பிடத்தில் வரணும். இதுதாங்க 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்டை வலியுறுத்தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் இது ஒரு துவக்கம். நாங்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அங்க ஏதாவது ஒரு கல் எடுத்து வைக்கிறாங்கன்னா 1 லட்சம் பேரோ 10 லட்சம் பேரோ இளைஞர்கள் அங்க கர்நாடகத்தை நோக்கி படையெடுப்பதற்கு இப்போது தயாராகி, அதுதான் சொல்ல முடியும். இனிமேல் கர்நாடகத்தை இன்னொரு அணை கட்டுவதற்கு மத்திய அரசே அனுமதிச்சாலும் மாநில அரசே தூங்கி கொண்டிருந்தாலும் மக்களாக நாம் விடக்கூடாது. இதுதான் நான் இந்த இடத்துல எச்சரிக்க விரும்புகிறேன். அதனால நம்முடைய இந்த கூட்டத்தில் எல்லா விதமான சிரமங்களையும் எதிர்கொண்டு இன்னைக்கு மாலை 3 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, அடுத்த போராட்டங்கள் எந்த போராட்டங்களை அறிவித்தாலும் அது மாவட்ட அளவில் இருந்தாலும் சரி, மாநிலம் சரி, ஒருவேளை டெல்லிக்கே சென்று போராடக்கூடிய இருந்தாலும் கூட அதுக்கும் ஆயத்தமாக என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். மீண்டும் ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் ஆர்ப்பாட்டம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.